கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து தோழர்களுக்கும் சிரம் தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தோழர் ஆனந்தன் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட துணை செயலாளராகவும் அமைப்பு நிலையில் மாவட்ட அமைப்பாளராகவும் கட்சியின் வழிகாட்டுதலில் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் கட்சியின் வளர்ச்சிக்காகவும் புதிய வரவுகளை தோழர்களை வெகு மக்கள் அமைப்பை கட்டுவதில் கவனமாக செயல்படுகின்ற தோழராகவும், யாராக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கட்சியை அணுகும் பொழுது அவர் அணுகுகின்ற அணுகுமுறை என்பது ஒவ்வொருவரும் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அது என்னுடைய குடும்பம் என்ற உணர்வோடு செயல்பட்டவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கொள்கை கோட்பாட்டுகளோடு அவருடைய வாழ்க்கையும் இணைந்து தன்னுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி காட்டியவர். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய அம்மா இருந்தபோது கூட கொல்லி வைக்க நான் முன்வர மாட்டேன், நீங்க எந்த முடிவு எடுத்தாலையும் அதை சார்ந்து நீங்க எடுங்க, நான் எப்பவுமே கம்யூனிஸ்டாகவே நான் இருப்பேன், இறப்பு என்பது இயற்கை, அதை சடங்கு சம்பிரதாயத்தோடு நடத்துவதை ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற உறுதிப்பாடு மட்டுமல்ல, அதை உறுதியாக கடைபிடித்தவர். இவை அத்தனையும் தன்னுடைய வாழ்க்கையோடு இணைத்து செயல்பட்டவர். அவருடைய செயல்பாடுகள் என்பது அளப்பரியது. அவருடைய நடவடிக்கை என்பது ஒவ்வொருவரின் மனதிலும் இடம் பிடிக்கக்கூடியது. இறக்கின்ற நொடியில் கூட மன உறுதியோடு அதை எதிர்த்து போராடியவர். இந்த வார்த்தைகளால சொல்லவே முடியாது. வயது வித்தியாசம் இல்லாமல் யாராக இருந்தாலும் சிரம் தாழ்த்தி அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை என்றாலும் முதல் வணக்கம் ஆனந்தனுடைய வணக்கமாகத்தான் அது இருக்கும். அவருடைய நடைமுறை, அவருடைய பேச்சு, அவருடைய வாழ்க்கையின் நெறிமுறை, ஒழுக்கம், நேர்மை அத்தனையும் பின்பற்றக்கூடிய நிலையில் அவருடைய பணி இருந்தது. உண்மையில் ஆனந்தனை இழந்து வாடும் குடும்பம், அவருக்கான மகன், மனைவி, மகள், ஊர், இந்த ஊரில் பட்டா இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்கு பட்டாவை பெற்றுத்தர வேண்டும் என்று போராடியவர். ஜாதி மதத்தை தாண்டி ஊரின் ஒற்றுமைக்காக, மக்களின் தேவைக்காக தன்னை அர்ப்பணித்தவர். இப்படி ஒவ்வொரு நிலையிலும் ஆனந்தனின் பணி கம்யூனிஸ்ட் கொள்கையோடு ஒரு செயல்பாட்டாளராக அவருடைய பணி இருந்தது. உண்மையில் அவர் விட்டு சென்ற ஒவ்வொரு பணியும் கட்டாயம் நாம் அதை தொடர வேண்டும். அதுதான் நாம் அவருக்கு செய்கின்ற கைமாறு. ஒரு லட்சியவாதியாக
இருந்த அவருக்கு இன்னைக்கு பல சடங்குகள் நடக்கலாம். ஆனால் தான் உயிரோடு இருந்த வரையில் நான் இப்படிதான், கட்சி கொள்கையோடு லட்சியத்தோடு ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்வதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அதில் அவர் நின்றார். அவருடைய பணியை, விட்டு சென்ற பணியை நாம் அனைவரும் தொடர வேண்டும். உண்மையில் அந்த குடும்பத்திற்கும், குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும், உறவினர்களுக்கும், இந்த ஊரை சார்ந்தவர்களுக்கும், நண்பர்களுக்கும், அனைவருக்கும் அவருடைய இழப்பு என்பது மிகப்பெரிய இழப்பு, கட்சிக்கு மிகப்பெரிய இழப்பு. இந்த இரங்கலுக்காக தோழர் முத்தரசன் அவர்களும் ஒரு இரங்கல் செய்தியை நேற்றைய தினமே வெளியிட்டிருக்கின்றார். தமிழகம் முழுமையும் இந்த மாவட்டத்தின் கட்சியின் மாவட்ட துணை செயலாளராக பணியாற்றிய அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில குழு ஒரு இரங்கல் செய்தியையும் அனுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய முன்தினம் மாநில துணை செயலாளர் அருமை தோழர் மு வீரபாண்டியன் அவர்களும், தென் சென்னை மாவட்ட செயலாளர் அவர்களும், மாநிலத்திலிருந்து பல்வேறு தோழர்களும் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துகின்ற விதத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு மாவட்டமும் சிரம் தாழ்ந்து அஞ்சலியை செலுத்துகிறோம். நன்றி. அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர செயலாளர் தோழர் குபேந்திரன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுகிறார். அந்த தோழர்களே, இரங்கல் கூட்டத்தினுடைய தலைவர் தோழர் லதா அவர்களே, தோழர் ஆனந்தன் அவர்கள் அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பு. தோழர் மிகவும் பண்பாளர், யாரிடத்திலும் அன்பாகவும், எல்லோரிடத்திலும் அன்பாகவும் நேசமாகவும் பழகக்கூடியவர், எல்லோரையும் புன்னகையோடு இன்முகத்தோடு வரவேற்கக்கூடிய ஒரு பண்பாளர். அவருடைய இழப்பு என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு. அவரை பொறுத்தவரை கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் நாம் எல்லாம் இடதுசாரிகள் என்கின்ற சிந்தனையோடு அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அவருடைய இழப்பு என்பது இன்றைக்கு இந்த கிராம மக்களுக்கும், அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தினருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், முற்போக்கு சக்திகளுக்கும், இடதுசாரிகள் இயக்கங்களுக்கும் பெரிய இழப்பு. தோழருடைய பணிகள், அவர் விட்டு சென்ற பணியினை, அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றால் அவர் விட்டு சென்ற பணியை நாம் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அருமை தோழர் கே பழனி அவர்களை வார்த்தை பேசுவார்கள். அன்பு கொண்ட பெரியவர்களே, அனைத்து கட்சி நண்பர்களே, அனைவருக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மரியாதைக்குரிய ஐயா ஆனந்தன் அவர்கள் எங்களோடு கூட்டணி கட்சியில் இருந்தாலும் இணைந்து பணியாற்றும் போது அற்புதமான கருத்துக்களை எடுத்து வைப்பார். எப்படி இந்த கூட்டணி கட்சிக்கு நம்ம உழைக்க வேண்டும், நம் தோழமை கட்சிகளை எப்படி அரவணைக்க வேண்டும். அவர் முகத்தில் நாங்கள் பழகிய போது ஒரு நாள் கூட அவர் முகத்தில் கோபம் வந்ததே பார்த்ததில்லை. எப்போதுமே பன்முகத்தோடு சிரித்துக் கொண்டே இருப்பார். அருமை தோழர்களே, அவரை போல ஒரு நல்ல மனிதன், நல்ல உழைப்பாளி, நல்ல ஒரு கட்சி என்றால் ஒரு இயக்கத்துக்கு எப்படி பாடுபட வேண்டும், ஒரு குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது போல ஒரு இயக்கத்தின் தோழர்களும் கூட்டணி கட்சி தோழர்களும் அவளோட அன்போடு அரவணைப்பார். ஏன்னா நாங்க பழைய காலத்திலிருந்து அப்படிதான். அவர் பேசும்போது கூட அற்புதமான கருத்துக்களை எடுத்து வைப்பார். ஒரு அரசாங்கத்தை எதிர்க்க வேண்டும் என்றால், ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட எதிர்க்க வேண்டும் என்றால், இப்படி செய்யுங்கள் அப்படி செய்யுங்கள். நான் சில முறை ஒரு சில விஷயத்துக்கு அவர் இடத்தில் அணுகும் போது சில
கருத்துக்களை சொல்லி சில கருத்துக்களை இப்படி செய்யுங்கள் அப்படின்று அன்போடு சிரித்து கொண்டே சொல்வார். தோழர் இப்படி போங்க, அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அன்போடு அரவணைப்பார். இந்த மாதிரி ஒரு தோழரை நாங்கள் எங்க கட்சிக்கும் சரி, இங்க வாழ்கின்ற மக்களுக்கும் சரி, தோழமை கட்சிகளுக்கும் சரி, அனைவருக்குமே பெரிய இழப்பு. எங்களோடு வந்திருக்கின்ற மாவட்ட துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், ஒன்றிய செயலாளர் பாண்டியன் அவர்களும் அனைவரும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நகர கழகத்தின் சார்பாகவும் ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மேற்கு ஒன்றிய செயலாளரும் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட செயலாளருமான தோழர் KC பிரேம்குமார் அவர்களை சில வார்த்தைகள். இந்த இரங்கல் கூட்டத்தின் தலைவர்களே மற்றும் இந்த இரங்கல் கூட்டத்திற்கு வந்திருக்கும் தோழமை கட்சி மற்றும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கலந்து கொண்டுள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய தோழர் அவர்கள் எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர் காட்டிய வழியை நாங்கள் பின்பற்றி அவர் பிடித்த செங்கொடியை மேலும் மேலும் உயர்த்தி பிடிப்போம் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக நம்முடைய குடியாத்தம் டாக்டர் உத்தமன் அவர்களை சில வார்த்தைகள் பேசுமாறு. இரங்கல் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற தலைவரும் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து தோழர்களுக்கும், இந்த இரங்கல் கூட்டத்தில் வந்திருக்கிற அனைத்து ஊர் பொதுமக்களுக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர் ஆனந்தன் அவர்கள் ஏறக்குறைய ஒரு 35 ஆண்டுகள் பழக்கம். நான் இந்த குடியாத்தம் வந்த நாளிலிருந்து அவர் எனக்கு அறிமுகமான அந்த நாளிலிருந்து இப்பொழுது கடைசி நாட்கள் வரை அவர் எப்படி பழக ஆரம்பித்தாரோ அதே போல மாறாமல், பல வகையில் பல மனிதர்கள் மாறக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். வாழ்க்கை சூழ்நிலைக்கேற்ற வசதிக்கேற்ப மாறுவாங்க. ஆனா இவர் எந்த வகையிலும் மாற்றத்தை என்னால் பார்க்க முடியல. ஒரே மாதிரியாக நேர்த்தியா நடக்கூடிய ஒரு நல்ல மனிதநேய மிக்க ஒரு மனிதர். அதை காட்டிலும் ஒரு சில பேர் பார்த்தோம்னாக்கா, நம்ம கட்சியில இருந்தா கட்சியே முழுசா நடத்திட்டு இருப்பாங்க, குடும்பத்தை விட்டுருவாங்க. இல்லைன்னா குடும்பத்தை நடத்துவாங்க, கட்சியை விட்டுருவாங்க. ஆனா இரண்டையுமே, குடும்பத்தையும் கட்சியையும் சமநிலையில் நடத்தின ஒரு நல்ல மனிதர். நான் கண்கூடாக பார்த்தேன். அவங்க குடும்ப நபர்கள் எல்லாம் சொல்லும் போது பார்த்தோம்னாக்கா, யாருக்கும் எந்த குறையும் வச்சுதான் நான் என் காதுபட கேட்கல. யார் என்ன தேவைன்னு சொல்லிட்டு வந்தாலும் உடனடியாக அதுக்கு ஒரு தீர்வு கண்டு அது உதவி செய்கிற ஒரு உயர்ந்த ஒரு நல்ல உள்ளம். அதே போல கட்சியிலிருந்து யார் வந்தாலும், என்ன கூட்டங்களாக இருந்தாலும் எதா இருந்தாலும் தன்னை முன்னிலைப்படுத்தி மற்றவர்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ அந்த உதவி செய்கிற அந்த உள்ளத்தை கொண்டவர். ஆக அவருடைய மறைவு குடும்பத்திற்கும் மாத்திரமல்ல, கட்சிக்கும் மாத்திரமல்ல, ஊர் பொதுமக்களுக்கும் ஒரு பெரிய இழப்பு. ஆக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். ஆக அவர் விட்டு சென்ற பணி கழக தோழர்கள் தொடர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு என் இரங்கல் உரையை முடிக்கிறேன். நன்றி. தோழர் ஆனந்தன் அவர்களுடைய நண்பரும் ஆசிரியருமான செட்டிக்குப்பம் CM நடராஜன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவர் அஞ்சலி உரையாற்றுவார். உரிய தோழர்களே, இரங்கல் கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் தோழர்களே, இரங்கல் கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள தோழர்களே, நண்பர்களே, அனைத்து கட்சி தோழர்களே, நம்முடைய ஆனந்தனுடைய இழப்பு பெரிய இழப்பாக இருக்கலாம். அவர் இந்த சமூக மாற்றத்திற்கு மார்க்சிய லெனினிய வழியில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை மக்கள் மத்தியில் வேரூன்று செய்தவர். கடந்த 20-30 ஆண்டுகளுக்காக அவரோடு இயக்க பணியில் இருந்தவர் எங்களோடு இருந்திருக்கிறார். இந்த பகுதியில் CR என்று சி ரங்கசாமி அவர்கள் தோழர் இருந்தார். அவருக்கு பின்னால் மார்க்சிய நிலைப்பாடில் தோழர் மிகவும் ஆணித்தரமாக இருந்தார். அவருடைய இழப்பு மார்க்சிய தோழர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த பகுதி மக்களுக்கும்
அனைவருக்கும் பேரிழப்பாகும். அவருடைய இட்ட பணியை தோழர்கள் தொடர்ந்து செய்து மார்க்சியத்தை வளர்க்க பாடுபட வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவருக்கு ஆழ்ந்த வருந்தும் இரங்கலை குடும்பத்தாருக்கும் அவரை இழந்து வாடுகிற உற்றார் உறவினர்களுக்கும் கட்சி தோழர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து செவணக்கம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி. அவர்களே, அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் தேசிய குழு உறுப்பினர் தோழர் ஆர் முல்லை அவர்களை அஞ்சலி உரையாற்றும். இறப்பு என்பது பொதுவாக தான் நிகழ்து. இதுல நாம் இந்த இரங்கலை தெரிவிக்கிற பொழுது மிக ஒரு கனத்த இதயத்தோடு தான் பேச வேண்டியிருக்கிறது. பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் தொடங்குகிற பொழுது நம்பிக்கையோடு தான் எல்லோரும் வாழ்க்கையை தொடங்குகிறோம். இந்த சமூகத்தில் நடைபெறுகிற பல்வேறு ஏற்றத்தாழ்வுகள், மனித உரிமை மீறல்கள், இவர்களுக்கு எதிராக அந்த படிப்பினைகள் தான் நம்மை இயல்பாக ஒரு கட்டத்திற்கு உந்தி தள்ளுகிறது. ஒன்று அதோடு சமரசம் செய்து கொண்டு பயணிக்கலாம், அல்லது அதை எதிர்த்து போராடுவது என்ற அந்த இயல்பான குணத்தோடு போகலாம். பொதுவாக கம்யூனிஸ்டுகள் இப்படிப்பட்ட தோழர்கள் பொறுப்புகளுக்கு உயர்ந்து வருவதற்கான அடிப்படை காரணங்களே சொல்லுகிற பொழுது அவருடைய பணியாற்றியது அந்த வகையில் என்பதை தான் நாம் பரிசீலிக்கிறோம். அந்த வகையில் இந்த இரங்கல் கூட்டத்துடைய செய்தியே நாம் எதை குறிப்பிடுகிறோம் என்று சொன்னால், பொதுவாக அவருடைய உற்றார் உறவினர்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு சொல்ல வேண்டிய செய்தி. வள்ளுவன் ஒன்றை சொல்லுகிறான். அவன் சொல்லுகிற பொழுது அவர் எச்சத்தால் அறியப்படும் என்று சொல்கிறார். ஒரு மனிதன் இறக்கிற பொழுது அந்த இரங்கல் கூட்டத்திலே அல்லது இரங்கல் இறப்பிலே கலந்து கொள்ளுகிற மக்கள் மற்ற பகுதிகள் உற்றார் உறவினர்கள் தவிர்த்து எங்களை போன்றவர்கள் எல்லாம் எங்கெங்கோ இருப்பவர்கள் எல்லாம் இணைகிறோம் என்று சொன்னார். அதுதான் அவருடைய பணிக்கான குடும்பத்தை தாண்டி உற்றார் உறவினர்களை தாண்டி அந்த கிராமத்தினுடைய பிரச்சனைகளில் இருந்து நாட்டு பிரச்சனைகள் வரை அவர் எப்படியெல்லாம் பணியாற்றி இருக்கிறார் என்பதை குறித்து பேசுவதுதான். பொதுவாக இன்றைக்கு இருக்கிற சூழல்ல ஒருவன் இறந்து போன போது எல்லாருமே கிண்டலா பேசுவான். இவன் என்ன சேர்த்துட்டு போனான், எவ்வளவு சொத்து வச்சான், எவ்வளவு நகை வச்சான் அப்படின்னு தான் உற்றார் உறவினருடைய கண்ணோட்டம். ஏன்னா ஏற்றத்தாழ்வான சமூகம். அவன் இறப்புக்கு பிறகு நாம் குடும்பத்தை எப்படி நடத்த போகிறோம் என்கிற அந்த எதிர்பார்ப்பினுடைய சங்கடம். ஆனால் எங்களை போன்றவர்களுக்கு இந்த இளம் வயதில் ஒரு தோழனை இழக்கிற பொழுது அது ஆற்றனா துயரத்தை தருகிறது. ஏனென்று சொன்னால் 1990 அதிலிருந்து இப்ப 25 இந்த 35 ஆண்டுகள் அவரோடு நான் பழகிய வகையில் சில அளவுக்கு மீறி சில உரிமைகளை எடுத்து பேசியது கூட உண்டு. போடா வாடான்னு திட்டினது கூட உண்டு. அப்போ ரொம்ப பொறுமையா கேட்டுட்டு வந்துட்டோம்னாலும் அடுத்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துல போன் பண்ணி நீங்க இவ்வளவு கோவப்பட்டு கூடாது அப்படின்னு பேசுவார். அப்ப அது எதன் அடிப்படையில் அமைது அப்படின்னா, நான் யாரோ அவர் யாராக இருந்தாலும் ஒரு கொள்கை நிலை என்று வருகிற போது, அது சம்பந்தமான புரிதல் ஏற்படும் போது, கருத்து வேறுபாடு வருகிற பொழுது நாம் பேசுகிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தோடு இருந்த தோழர்னா தோழர். அவர் குடும்ப பிரச்சனைகள் இருந்து, இந்த கிராம பிரச்சனைகள் இருந்து, இந்த வட்டார கோரிக்கைகளுக்காக போராடுகிற போதும் அதை அவர் எப்படி அணுகினார், எப்படி போராடினார், எப்படி சில உரிமைகளை பெற்றுத் தந்தார் என்று பாராட்டுகிற அதே நேரத்தில் ஒரு எங்களை போன்றவர்களுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு அல்லது ஓரளவுக்கு கூடுதலாக கட்சி கொள்கைகளை பற்றி வாதிப்பதற்கு சதா மார்க்சியத்தை பற்றி பேசுவது. ஒரு நல்ல படிப்பாளி தொடர்ந்து தேடல்களை நோக்கி செல்லுவது, வரலாற்றை புரிந்து கொள்வது,
அதன் வரலாற்றில் இருந்து மக்களை அணி திரட்டுவதற்கு எப்படி திரட்டுவது என்பதை பற்றி பேசுவது. என்னோட பேசுகிற பொழுது வேணுனுக்கு எதிர்நிலை கருத்துக்களை பேசுவது. இன்றைக்கு இருக்கிற நாட்டில் இருக்கிற இடதுசாரி கட்சிகளுக்குள்ளேயே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பரிதா பேசுறது. அதுல குறிப்பா சொல்லணும்னா விடுதலை புலிகள் இயக்கங்கள் ரொம்ப வேகமா நடந்த காலத்துல இவர் ஆர்வமா பங்கேற்றார் குடியாத்துல எல்லாம். அது ஒரு கட்டத்துல நான் அவரை கண்டிச்சேன், இது சரியில்லை அப்படின்னு. அப்படி சொல்லும் போது அப்ப சொன்னார், தேசிய இன பிரச்சனையை பத்தி நீங்க என்ன பேசுறீங்க? அதாவது அதுதான் ரொம்ப கனத்த இதயமா இருக்கு. ஒரு கொள்கை நிலையை புரிந்து கொண்டு அந்த இயக்கத்தை வழிநடத்துவது என்கிற சதா சர்ச்சை தொடர்ந்த விவாதங்கள் அதுல ஈடுபடுகிற பொழுதுதான் நம்மையே சில நேரத்துல மறந்துடுறோம். அதோடைய கடையில உட்காந்து பேசும்போது பாத்தீங்கன்னா நேரம் போறதே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு தோழர். ஆகையினால ஒரு தோழரை தத்துவார்த்த ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அமைப்பு நிலை ரீதியாகவும் செயல்பட வைப்பது. நல்ல கண்ணு குறிப்பிட்டு சொல்லுவார் பல பல கூட்டங்கள்ல, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோழருக்கான தகுதி அப்படின்னு சொன்னா நான் ஒண்ணு சொல்லணையா அப்படின்னு சொல்லுவார். அது என்னன்னா அவனை ஜாதி கெட்டவன் சொல்லணும்னுவார். அப்படின்னா அவன் எந்த ஜாதிக்கும் சாதகமா பணியாற்றலன்னு அர்த்தம். பொழைக்க தெரியாதவன் சொல்லணும். அடுத்து பொழைக்க தெரியாதவன் சொன்னா அவன் வைத்திருக்கிற பதவியையோ அல்லது அவனுடைய முயற்சியையோ பணம் சேர்ப்பதற்காக அவன் செயல்பட்டான் என்பது புரிஞ்சு போகும். பொழைக்க தெரியாதவன். அடுத்து அவன் குடும்பத்துல இவன் எதுக்குமே உதவ மாட்டான் அப்படின்னு குடும்ப மக்கள் குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்லணும். அதுல நான் அதிகமா பேச விரும்பல. அது இங்க இருக்கிற பெண்களுக்கு, அவன் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு தெரியும். இந்த மூன்றிற்கும் தகுதியாக பணியாற்றிய தோழர் ஆனந்தன் சொன்னா அது மிகையல்ல. இப்படி தயாரான ஒரு தோழனை இளம் வயது இழக்கிற போதுதான் ஈடு செய்ய முடியறதில்ல. இப்ப நாம் எல்லோருமே வாழ்கிற பொழுது பல விமர்சனங்களை பேசுகிறோம். அவன் மோசம்னு பேசுறோம், அவனை வைக்கவே கூடாதுன்னு பேசுறோம். ஆனா இறந்த பிறகு நாம் நிறைகளை தான் அதிகமா பேசுறோம், குறைகளை பேசுவதில்லை. அந்த வகையில் இந்த பகுதி, இந்த வட்டாரத்தினுடைய கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றில் ஒரு முத்திரை பதித்தவர். இவரை பல சந்தர்ப்பங்கள்ல கட்சியுடைய உயர் மட்டங்களுக்கு கொண்டு வரணும்னு நான் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சியில பல இடையூறுகள் இருந்தது உண்டு. இவரை போன்றவர்கள் எல்லாம் தலைமைக்கு கொண்டு வரணும். இப்போ ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, நான் ஒண்ணு குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். தோழர் வி கே ராமச்சந்திரன் ஒரு தோழர் இருந்தார் வேலூர்ல. அவர் 90 வயது கடந்ததா இருந்தார். அந்த காலகட்டத்துல நான் தத்துவம் சம்பந்தமா படிச்சு பட்டம் வாங்க போறேன்னாரு. அதுக்கு சில புத்தகங்கள் எல்லாம் கேட்டு கொடுத்தோம், படிச்சு வாங்கினார். அவர் இறந்த பிறகு அந்த பட்டம் வந்தது. இது நினைக்கும் போது மனசு தாங்கல. அதை போல தோழர் ஆனந்தனுடைய அவரா 90 வயசு கடந்தவர். 100 வயது இருக்கிற நம்ம தோழர் இருக்கிறாங்க. 102 வயதுல தோழர் சங்கரையா இருந்தார். கம்யூனிஸ்டுகளுக்கு அது ஒரு மன தைரியத்தை தருகிறது. தோழர் மாவட்ட செயலாளர் லதா பேசும்போது ஒரு விஷயத்த பேசிட்டு இருந்தாங்க. அவர் கடைசி நிமிடம் வரையும் போராடினாருன்னாங்க. அந்த வார்த்தையை சொல்லும்போது மருத்துவர்கள் அவங்களுக்கான சிகிச்சையை கொடுக்கும்போது கடைசி வரை அவர் போராடினாரு, அந்த மன தைரியம் தான் அப்படின்னு சொன்னார். ஆகையினால ஒரு நல்ல அமைப்பாளனை, ஒரு நல்ல கொள்கை தெளிவுடைய ஒருவனை, ஒரு நல்ல பணியாற்றக்கூடிய தோழனை இழப்பது என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு மட்டும் இழப்பல்ல, ஒட்டுமொத்த இந்த சமூகத்துக்கு இழப்பு. இவங்க எங்களுடைய கட்சியினுடைய மாநில மாநாடு முடிஞ்சிருக்கு. அகில இந்திய மாநாடு இப்போ சண்டிகர்ல நடக்க போகுது. அது சம்பந்தமான அறிக்கைகள் இவைகள்லாம் வருது. இந்த மாவட்டத்துல நான் சுத்தி வேலை செய்யும் போது ஒரு சில தோழர்கள் தான் முதல்ல எனக்கு அந்த புத்தகங்களை கொடுங்கன்னு கேட்பாங்க, அதை படிக்கணும்னு சொல்லிட்டு. மற்றவர் எல்லாம் படிப்பதற்கு முன்னால் நாம முன்னாடி படிச்சுட்டு சம்மதம் விவாதிக்கணும் அப்படின்ற அந்த ஆர்வத்துல வேணும். அப்படிப்பட்ட தோழர்கள் குடியாத்துல இருக்கிற பல தோழர்களில் இவர் ஒரு முதன்மையானவர். வந்த உடனே அந்த புத்தகம் வந்துருதா, இந்த புத்தகம் வந்ததா, அது கொடுங்க, இது கொடுங்க, அப்புறம் அதை படிச்சுட்டு அதுல இருக்கிற விவாதங்கள் சரியா தப்பா எனக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னு பேசக்கூடியவர். அந்த வகையில் இந்த இறப்பிலே கலந்து கொள்வதற்கு எனக்கு பல சங்கடங்கள் இருந்தது. வரலாமா வரக்கூடாதான்ற ஒரு கஷ்டம் கூட இருந்தது. ஆனால் இருந்தாலும் அவருடைய இறப்பில் கலந்து கொள்ள வேண்டும். அவருடைய துணைவியார், மகன், மகள்,
அவர் சார்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பிலேயும் மாவட்ட குழுவின் சார்பிலேயும் ஒரு அஞ்சலியை தெரிவிப்பதோடு இந்த கிராமத்தினுடைய முன்மாதிரியாக செயல்பட்ட ஒரு மாபெரும் வீரனை, கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்த தோழனை இழப்பது என்பது ஈடு செய்ய முடியாததுதான். எதிர்கால தலைவர்கள், வழிகாட்டுபவர்கள், சமுதாய முன்னேற்றத்திற்காக பணியாற்றக்கூடியவர்கள் இந்த இளம் வயதில் 57 வயது என்று நான் கேள்விப்பட்டேன். இது கூடிய வயதல்ல. ஆகவே இந்த இழப்பு ஈடு செய்ய முடியாதது. எங்களுக்கு நாங்களே ஆறுதல் சொல்வதை விட தோழமை கட்சிகளை சார்ந்தவர்கள் சொல்வதுதான் பொருத்தம். அந்த வகையில் நான் அறிந்த வகையில் இன்னும் நிறைய பேசலாம், மற்ற சந்தர்ப்பங்களில் பேசலாம். ஆகவே அவரை சார்ந்த உற்றார் உறவினர்கள், குடும்பத்தை சார்ந்த பெண்கள் கண்டிப்பாக உணர வேண்டும். குடும்பத்திலே சில குறைகள் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் இந்த மக்களுக்காக, இந்த மக்கள் மத்தியில் என்றைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறார். உங்கள் குடும்பத்துக்காக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு வீரன் இறந்திருக்கிறார் என்கிற வகையில அந்த உடன்பிறவா தோழனுக்கு வீர வணக்கத்தை தெரிவித்து முடித்துள்ளேன். அடுத்ததாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட செயலாளர் தோழர் திருலோக சந்தலை அஞ்சலி உரையாற்றுமாறு அழைக்கிறேன். அவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்துல அவரை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு வழியை விட்டுட்டு நான் விடைபெறுகிறேன். அவரை பத்தி நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஏன்னா நானும் அவரும் நிறைய நாட்கள்ல சைக்கிள்ல எங்கெங்கோ சுத்தி இருக்கிறோம். இயக்க சம்பந்தமாக தான் சுத்தி இருக்கிறோம். நிறைய தோழர்களை சந்திச்சிருக்கோம். வயசானவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, அனைவருமே ஏகமா சந்தித்து நாங்க சில விஷயங்களை, இயக்க விஷயங்களை அவங்களோட பேசியிருக்கோம், விவாதிச்சிருக்கோம். அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதனால என்னுடைய தோழனுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் நந்தி அவர்கள் அஞ்சலி உரையாற்ற நடைபெறுகிற அஞ்சலி கூட்டத்தினுடைய தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேலூர் மாவட்ட செயலாளர் தோழியர் லதா அவர்களே, அஞ்சலி உரை நிகழ்த்தியிருக்கின்ற அனைத்து கட்சிகளை சேர்ந்த தோழர்களே,